ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு சுரக்காய் வச்சு ஒரு சூப்பரான பால் கூட்டுங்க. இந்த பால் கூட்டு ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இது செய்வீங்க. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ டேஸ்டியாக, சூப்பராக இருக்கும். இந்த பால் கூட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு என் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல சுரக்காய் எடுத்துக்கணும். அது நல்லா முத்தின சுரக்காய் எல்லாமே நல்லா எலசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது தோல் எல்லாம் நல்லா சீவிடுங்க. தோல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ சின்ன துண்டாக கட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக நல்லா வேகும், நல்லா வெந்துடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுரக்காய் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் விட்டுங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் கடுகு போட்டுக்கோங்க, அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சுரக்காய், இதில் போட்டுருங்க. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப் தண்ணி போட்டு இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது வேக விடணும். அப்போ தான் இந்த சுரக்காய் நல்லா வெந்துடும். உங்களுக்கு இது ஸ்டவ்வில் டைரெக்டாக இது பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சா கூட சுரக்காய் வெந்துடும். அப்புறமா நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி மூடி தேங்காய், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா போட்டு இது நல்லா மையாக அரைச்சி, தண்ணி கொஞ்சம் ஊற்றி மையாக அரைச்சி இந்த பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம தேங்காய் பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கோம். நீங்கள் தேவைன்னா இதில் கொஞ்சோண்டு இஞ்சி கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டு அந்த சுரக்காயில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு வாட்டி கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் 1 கப்பு பால். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பால் ஊற்றணும். காசி ஆற வச்ச பால். இப்போ நம்ம பால் ஊற்றிட்டோம் இல்லையா? இப்போ இது மேலே மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லி அப்படி தூவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுரக்காய் பால் கூட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.